எல்லாருக்கும் வணக்கம். நான் பாயம்மா சமையல். இப்போ நான் செய்ய போகிறது வந்து மட்டன் புலாவ். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்குங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது அதுக்கு வேணுங்கிற மசாலா. இது எவ்வளோ போடணுன்னா, ஒரு விரல் நீட்ட பட்டையை 2 துண்டு ஆக்கிக்கோங்க. அதில் 4 துண்டு, 4 கிராம்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 4 ஏலக்காய் போட்டிங்கன்னா போதும். அதுதான் மசாலா. இப்போ அதுக்கு தேவையான பொருள், மட்டன் புலாவுக்கு தேவையான பொருள்: 1/4 கிலோ மட்டன் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு, கேரட் ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி பழம் 4, குடமிளகாய் 1, புதினா, மல்லித்தலை, எலுமிச்சங்கனி 1, அரைவாசி இருந்தால் போதும். இப்போ நான் செய்ய போகிறேன். இது கூட இந்த 1 டம்ளருக்கு ஊற வச்ச பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம சேர்க்கிக்க போகிறோம். இப்போ நான் செய்ய போகிறேன். ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே 2 டீஸ்பூன் ஊற்றிட்டேன். 4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது நான் செய்கிறது 1/2 கிலோ ரைஸு. பொன்னி ரைஸே போட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் 1 போடுறேன். தக்காளி பழம் போடுறேன். உப்பு போடுறேன். இப்போ இந்த அரைச்ச மசாலா போட போகிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மட்டன் போட்டுக்கோங்க. இந்த பாசிப்பயிரையும் போட்டுக்கோங்க. பாசிப்பயிரை போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் கடையில் விற்கிற பொடியை போடாதீங்க, மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. மட்டன் வேகணும், அதுக்காக 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 2 விசில் விட்டுட்டேன். மட்டன் வெந்துருச்சு. இப்போ அடுத்து இந்த காயெல்லாம் போடணும். கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய், கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கணும். புதினா தலை கொஞ்சம் போட்டுக்கணும். மறுபடியும் கிளறி விட்டுக்கணும். இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இதில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 டம்ளர் குறைச்சிக்கோங்க. நீங்கள் 1/2 கிலோ அரிசி எடுத்துருந்தீங்கன்னா எந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு 2 தண்ணி ஊற்றிக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் அரைவாசி எலுமிச்சம்பழம் புளிகிறேன். இப்போ நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க. 1/2 கிலோ. இப்போ விசில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ, 2 விசிலோ 1 விசிலோ. இப்போ எங்கள் இது 1 விசிலு. உங்கள் குக்கர் எத்தனை விசிலோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுக்க போகிறேன். இதில் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க.
கிளறி விட்டுக்குங்க. உள்ளேருந்து அடியிலேருந்து கிளறினீங்கன்னா சாப்பாடு இப்படி வரும். மட்டன் புலாவ் ரெடி. இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மட்டன் புலாவ்